வாழ்க வளமுடன். என் அன்பு செல்ல குழந்தைகளா, நான் தான் தமிழ் ஆசிரியர். என் பெயர் குணசுந்தரி. என் செல்ல குட்டிங்களுக்கு மறுபடியும் நான் உங்களை சந்திக்க வந்துட்டேன். சரிங்களா? வித்யாலட்சுமி யூடியூப் சேனலில் மறுபடியும் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அன்பு செல்ல குட்டிங்களா, இந்த படத்தில் இருக்கிறது யார் தெரியுமா? அம்மா. அம்மானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும். அன்பு செல்ல குட்டிங்களா, அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்க. அது நான் பாடட்டுமா? உங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல? ஓகே செல்ல குட்டிங்களா, இப்போ நம்ம பாட்டு பாடலாம். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈய தூர ஓட்டு. உன்னை போன்றோர் நல்லார் ஊரில் யாவர் உள்ளால், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. ஐயமின்றி சொல்வேன், ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நலமாம், அவ்வை சொன்ன மொழியாம், அத்தே எனக்கு வழியாம். அன்பு செல்ல குட்டிங்களா, இந்த பாட்டு இன்னொரு முறை பாடட்டுமா? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈய தூர ஓட்டு. உன்னை போன்றோர் நல்லார் ஊரில் யாவர் உள்ளார், என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை. ஐயம் இன்றி சொல்வேன், ஒற்றுமை என்றும் பலமாம், ஓதும் செயலே நலமாம், அவ்வை சொன்ன மொழியாம், அக்தே எனக்கு வழியாம். அன்பு செல்ல குட்டிங்களா, இந்த பாட்டில் என்ன வருது? ஆ வருது. ஆமாம் தானே? உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ்வரை வருது. அது மட்டும் இல்லாத ஆயுத எழுத்துக்கள் அது கூட வருது. சரிங்களா? அன்பு குட்டிங்களா, நம்ம போன காணொளியில் நம்ம என்ன பார்த்தோம்? உயிரெழுத்துக்களை பார்த்தோம் இல்லையா? அது இப்போ மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, உயிரெழுத்துக்கள் 12 ஆ முதல் அவ்வரை. அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு முறை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்க, முதல்ல என்ன ஆ முதல் அவ்வரை என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிடலாம். அ ஆ, இ ஈ, உ ஊ, எ ஏ, ஐ, ஒ ஓ, ஔ. இதில் உயிரெழுத்துக்கள் மட்டும் ஆ முதல் அவ்வரை இருக்குது. அக்கு என்பது ஆயுத எழுத்துக்கள். சரிங்களா? போன நம்ம காணொளியில் என்ன பார்த்தோன்னா, ஆ முதல் ஊ வரை என்னென்ன படம் என்னென்ன பிக்சர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த முறை என்ன பார்க்க போகிறோன்னா, அதனோட தொடர்ச்சி. ஏ முதல் அவ்வரை நம்ம தொடர்ந்து இப்போ பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. சரிங்களா? பாருங்க, ஏ. ஏ என்றால் எலும்பிச்சை பழம். ஏ என்றால் எலும்பிச்சை பழம். ஏ என்றால் எடை எந்திரம். ஏ என்றால் எடை எந்திரம். ஏ என்றால் எலும்பு. ஏ என்றால் எலும்பு. ஏ என்றால் எண்ணெய். ஏ என்றால் எண்ணெய். ஏ என்றால் எரிமலை. ஏ என்றால் எரிமலை. ஏ என்றால் எறும்பு. ஏ என்றால் எறும்பு. ஏக்கு அடுத்தது ஏ. இப்போ அதனோட விளக்கம். ஏ என்றால் ஏவுகணை. ஏ என்றால் ஏடு. ஏ என்றால் ஏரி. ஏ என்றால்
ஏறு. ஏ என்றால் ஏணி. மறுபடியும் இன்னொரு டைம் பார்க்கலாம். இன்னொரு முறை. ஏ என்றால் ஏவுகணை. ஏ என்றால் ஏடு. ஏ என்றால் ஏரி. ஏ என்றால் ஏறு. ஏ என்றால் ஏணி. அடுத்தது ஐ. ஏ பார்த்தோம். அடுத்தது ஏ பார்த்தோம். அடுத்தது வந்து ஐ பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்க. ஐ என்றால் ஐங்கோணம். ஐ என்றால் ஐந்து. ஐ என்றால் ஐயம். ஐ என்றால் ஐயா. ஐ என்றால் ஐவர். அன்பு செல்லக்குட்டிங்களா, இன்னொரு முறை. ஐ என்றால் ஐங்கோணம். ஐ என்றால் ஐந்து. ஐ என்றால் ஐயம். ஐ என்றால் ஐயா. ஐ என்றால் ஐவர். நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஏ. ஏ பார்த்தோம். இப்போ ஐ பார்த்தோம். அடுத்தது ஐ கட்டுது ஓ. ஓ. குரில் ஓ. ஓ என்றால் ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கினா சவுண்டு. நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும் இல்லையா, சவுண்டு. ஒலிபெருக்கி. இது என்ன புதுசாக இருக்குதுன்னு ஒரு சிலர் கேட்டாங்க. என்ன ஒலிபெருக்கி என்றால் சவுண்டு. ஓ என்றால் ஒட்டகம். ஓ என்றால் ஒப்பனை. ஓ என்றால் ஒட்டகச்சிவிங்கி. ஓ என்றால் 9. ஓ என்றால் ஒத்தாசை. இன்னொரு முறை. ஓ என்றால் ஒலிபெருக்கி. ஓ என்றால் ஒட்டகம். ஓ என்றால் ஒப்பனை. ஓ என்றால் ஒட்டகச்சிவிங்கி. ஓ என்றால் 9. ஓ என்றால் ஒத்தாசை. ஒத்தாசைனா நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். ஏ பார்த்தோம். ஏ பார்த்தோம். ஐ பார்த்தோம். அடுத்தது ஓ பார்த்தோம். ஓக்கு அடுத்தது ஓ. இப்போ வந்து நம்ம அதை பார்க்கலாம். பாருங்க. ஓ என்றால் ஓவியர். ஓ என்றால் ஓடு. ஓடு பாருங்க. வீடு வீடு இருக்கே ஓடுன்றாங்களே, மேலே அந்த ஓடு மட்டும் சொல்கிறேன். ஓடு. ஓ என்றால் ஓய்வு. ஓய்வுனா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான். ஓ என்றால் ஓட்டுநர். ஓ என்றால் ஓலை. இன்னொரு முறை. ஓ என்றால் ஓவியர். ஓ என்றால் ஓடு. வீட்டோட மேலே இருக்கு இல்லையா, ஓடு வீடு நல்லா சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓ என்றால் ஓய்வு. ஓ என்றால் ஓட்டுநர். ஓட்டுநர்னா டிரைவர். சரி. ஏ. ஏ பார்த்தோம். ஐ பார்த்தோம். ஓ பார்த்தோம். இப்போ ஓ பார்த்தோம். மறுபடியும் அடுத்தது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஔ. ஔ என்றால் ஔவையார். ஔ என்றால் ஔடதம். ஔ என்றால் ஔவியம். ஔ என்றால் ஔதசியம். ஔதசியம்னா புதுசாக இருக்குல்ல, விட்டமின்ஸுங்க. விட்டமின் இருக்கு இல்லையா, அதுதான் ஔதசியம் சொல்லுவாங்க. இன்னொரு முறை. ஔ என்றால் ஔவையார். ஔ என்றால் ஔடதம். ஔ என்றால் ஔதசியம். ஔ என்றால் ஔவியம். நம்ம உயிரெழுத்துக்கள் வந்து ஆ முதல் ஔ வரை தான் நம்ம பார்த்தோம். அக்கு என்பது ஆயுத எழுத்து. அக்கு என்பது ஆயுத எழுத்து. பாருங்க. அக்கு என்பது ஆயுத எழுத்து. சரிங்களா? அன்பு குட்டி குழந்தைங்களா, நம்ம ஆ முதல் ஔ வரையும் நம்ம காணொளியில் பார்த்தோம். போன காணொளியிலும் இந்த காணொளியிலும். இப்போ அ பற்றி நம்ம சின்ன குழந்தைகளுக்கு மிக எளிமையான முறையில் நான் கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? பாருங்க. அ வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு குட்டி குழந்தைங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னா அவை சீக்கிரமாக வாய்மொழி பயிற்சிக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும்.
சரிங்களா? இங்க பாருங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆ. இன்னொரு முறை பண்ணிட்டுங்களா? இன்னொரு முறை செஞ்சுட்டுமா? பாருங்க. அ ஆ பாருங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆ. குட்டி குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக அது வாயில் சொல்லி அவங்க பார்த்து கற்றுக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஆக்ஷன் சொல்லி நம்ம கற்றுக்கிட்டா ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுவாங்க. சரிங்களா? அன்பு குட்டி குழந்தைங்களே, உயிரெழுத்துக்களை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, அடுத்த சேனலில் நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? வணக்கம். நன்றி. வணக்கம்.